நீங்க இதுல வேணா உட்காந்துக்கோ. இதுல அதுல உட்காந்துக்கோ. இந்த வர குட். உட்காந்துக்கோங்க. இதுல அப்படிதான் உட்காந்து. ரெடி? சரி, வாழ்த்துக்கள். முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமஸ்கார முத்ரா. எல்லையற்ற சக்தி படைத்த இறைவன் நம்முள் ஆரோக்கியமாக நிரம்பி இருக்கிறார். அந்த அன்பு இறைவனின் கருணையினால் உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் பெற்று நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாய. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்திரீ வசியம், அதாவது பெண் வசியம், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பெண் வசியம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த பிரபஞ்சத்துடைய தோற்றத்திலிருந்து வந்தாதான் பெண் அப்படின்னா யாரு, அவங்க நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொதுவாக இந்த பிரபஞ்சத்துடைய தோற்றம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ஈத்தர், அதாவது பரம அணு, ஒரு அணுவிலிருந்து வெளிப்படும் வெடிப்பு தான் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான மூலம். அந்த அணுவை தான் நம்ம சித்தர்கள் சிவம்னு சொல்லுவாங்க. அணுவுடைய வெடிப்பை தான், அந்த சக்தியை தான் அன்னை பராசக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரபஞ்சத்துடைய முதல் அணு, அதோட வெடிப்பாகிய சக்தி, இது ரெண்டும் சேரும் பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகுது. விண், காற்று, நெருப்பு, நீர், மண், இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகுது. பஞ்சபூதத்திலிருந்து கிரகங்கள், 7 கிரகங்கள் உற்பத்தி ஆகும். இந்த பஞ்சபூதங்கள், கிரகங்கள், இதோட சேர்மானத்துல தான் தாவரங்கள் உற்பத்தி ஆகுது. அப்புறம் நீர் வாழ்வன, அப்புறம் நில வாழ்வன, இப்படியே ஒவ்வொரு ஜீவராசியா உற்பத்தி ஆகுது. இதுல முதல்ல இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய ஜீவராசி எது அப்படின்னா, இரு பாலின உயிரினங்கள். இரு பாலினம் அப்படின்னா அங்க அதுல ஆண் உறுப்பும் இருக்கும், பெண் உறுப்பும் இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த புழுக்கெல்லாம் அதுல ஆணும் இருக்கும், ஒரே உடம்புல ஆணும் இருக்கும், பெண்ணும் இருக்கும். அது ஒரு இனத்தை விருத்தி பண்றதுக்கு எதிர்பாலினத்தை சேர வேண்டிய அவசியம் கிடையாது. முத்துகிருஷ்ணன் சொல்லுங்க. முத்துகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன் வீடியோ பாத்தீங்களா? நான் பார்க்கல முத்துகிருஷ்ணன். பார்த்து ஒரு 9 வரைக்கும் பண்ணட்டுமா உங்களுக்கு? சரி பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி. அப்ப இந்த பிரபஞ்சத்துடைய முதல் ஜீவராசிகள் இரு பாலினம். அது இரு பாலினம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க பெண்ணா தான் இருந்திருக்கு. அதுல கர்ப்பப்பையோட வீரியம் அதிகம், அதோட சேர்றதுக்கு ஒரு விந்தகம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல முதல் ஜீவராசி அப்படிங்கிறது பெண்ணு தான். அந்த பெண் தனக்கான சர்வீஸ் பண்றதுக்கும், அதாவது முதல்ல தன்னை நேசிக்கணும், தனக்கான சேவை செய்யணும், தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணணும். இந்த 3க்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு துணை தேவைப்படும். இவன் ஒரு பெண் தன்னந்தனியா இருக்கும் பொழுது அவளை நேசிக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குமாங்க? இருக்குமா? ஒரு பெண் தன்னந்தனியா இருக்கும் பொழுது தன்னை நேசிப்பதற்கு அங்க ஒரு கேரக்டர் இருக்குமா? இருக்காது.
அப்ப அந்த பெண்ணுக்கு முதல் தேவை தன்னை நேசிப்பதற்கு ஒரு ஜீவன். நம்பர் 1. நம்பர் 2, தனக்கு தொண்டு செய்ய. தொண்டுனா அவளுக்கு தேவையான அந்த உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு கேட். நம்பர் 3, எனத்தை விருத்தி பண்றது. ஒரு பிறக்கு அப்படின்னா உடல்ல இருந்து அளப்பரிய ஆற்றல் விரையப்படும். இப்போ ஒரு பெண் பெத்து எடுக்கணும்னா 10 மாசம் அவ ஒட்டு மொத்தமா வலியும் வேதனையும் தாங்கி உடலுடைய எனர்ஜியை பூரா இழந்தா தான் குழந்தைய பெற்றுக்கிட முடியும். அதே மாதிரி ஒரு ஆண்மகனும் தொடர்ந்து கலவியல்ல ஈடுபட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்னத்துக்கு சார் ஆகும்? ஒரு ஆண்மகன் தொடர்ந்து செக்ஸிலே இருந்துகிட்டே இருந்தோம்னா 7 நாள் தொடர்ந்து இருந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகுதுன்னா அது அளப்பரிய ஆற்றல் அங்க செலவிட்டாதான் ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகும். அதனாலதான் அந்த ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருந்த அந்த ஜீவன் இந்த ரீப்ரொடக்டிவ் வந்து அதிக ஆற்றல் தேவைப்படுது. ஸோ அப்ப இதுக்குன்னு ஒரு ஜீவனை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின் பரிணாமம்தான் ஆண் அப்படிங்கிற ஜீவன் தனியா பிரிஞ்சு வர்றது. அப்ப ஆதியில வந்து ஜீவன்கள் வந்து பெண்ணாதான் இருந்திருக்கு. அதுல ஒரு பாற்று விந்தகமும் இருக்கும். இப்ப நம்மளோட வாழ்ற அந்த புழு மாதிரி, மண்புழு, அப்புறம் அந்த ஹோமோ டிராகன் அப்படின்னு இப்போ நம்ம கூட அந்த ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஹோமோ டிராகன் ஒரு பல்லி உண்டு, அதுவும் அப்படித்தான். அது ஆண் பெண் ரெண்டுலையுமே உண்டு, ஆண் பெண் உண்டு. ஆனா ரெண்டுக்குமே 2 உறுப்புமே இருக்கும். ஆண் உறுப்பு இருக்கும், பெண் உறுப்பு இருக்கும். அப்புறம் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கழுதை புலி, அதுக்கும் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது, ஆதியில இந்த பிரபஞ்சத்துல இருந்தது பெண்ணு தான் இருந்திருக்கு. அப்ப அந்த பெண் தனக்கான சப்போர்ட்டுக்காக, அதாவது தன்னை நேசிக்க, தனக்கு தொண்டு செய்ய, தன்னுடைய இனத்தை விருத்தி பண்றதுக்கு ஒரு சப்போர்ட். இந்த 3 தேவைகளுக்கும் தான் ஆண் மகனை பெண் தன்னிலிருந்து பரிணாமித்தார். அப்போ ஒரு ஆண்மகன் பெண்ணுக்கு எதுக்கு தேவை? முதல்ல அன்பு செலுத்துறது. அதற்கு அடுத்து அவளுக்கு நாம சப்போர்ட் பண்றது, அவளுக்காக உழைக்கணும், உணவு, உடை, பாதுகாப்பு எல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து 3, இனத்தை விருத்தி பண்றதுக்கு அவளோட நம்ம இருக்கக்கூடிய கலவியல் உறவு. இந்த 3ஐயும் நம்ம சரியா கொடுத்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணை வந்து நாம தக்க வச்சுக்கிட முடியும். இந்த 3ல ஏதாவது ஒன்று குறைந்தாலும் அந்த இல்லற உறவானது நிலைச்சு நிற்காது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் உள்ள தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே டைவர்ஸ் தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களால அப்சர்வ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த 3 விஷயத்தையும் கொடுக்கணும்னு ஆண்மகனுக்கும் தெரிய மாட்டேக்கு. அதனாலதான் குடும்பத்து உறவுல வந்து டைவர்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. சரி, இப்போ ஒரு பெண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டான், ஒரு ஆண்மகனால தனிச்சு இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. பெண் இருந்துடலாம். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவுக்கு யாரையா ஒரு ஆளை உருவாக்கிடுவாங்க. இப்போ ஒரு பெண் நினைச்சா யாரை வேணாலும் வசியப்படுத்திடுவாங்க. ஆனா ஆண்மகனால் அது முடியாது. அதனால இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த, அந்த விஷயத்துக்கு வரைக்கும் ஒரு பெண்ணை போக விடக்கூடாது. அப்படி போயிட்டாலும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதனால ஆண்மகனுக்கு தான் பிரச்சனை இருக்கும், பெண் மகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஒரு பெண்ணை நம்ம வசியப்படுத்தணும், நாம தக்க வச்சுக்கணும்னா இந்த 3 விஷயத்த நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்பர் 1 அன்பு. நம்பர் 2 அவங்களுக்கான சர்வீஸ். நம்பர் 3
ரீப்ரொடக்டிவ், அதுக்கு உண்டான தகுதி. ஸோ இதை நாம வலுப்படுத்திக்கிடணும். இதுதான் ஸ்திரீ வசியம், அதாவது கணவன் மனைவி உறவை வலுப்படுத்துறதுக்குள்ள முதல் தகுதி இதுதான். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? சரி, அடுத்து நம்முடைய பெண்களின் டைப் என்ன, அவங்களை எப்படி நாம தன்வசப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம். அதாவது பெண்களை நம்முடைய மனோவியல் சூத்திரத்துல 3 விதமா சொல்றாங்க. 3 விதம்னா 3 டைப்பான பிரிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒன்று சத்வம், ரஷோ, தமம். சத்வம் அப்படின்னா உயர்நிலை பெண்கள், ரஷோ அப்படின்னா இடைநிலை பெண்கள், தமோன்னா கடைநிலை பெண்கள். இந்த கடைநிலை பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நாம் அவங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ணினாலும் தன்னுடைய பிறந்த வீட்டையே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்க மனசுல எவ்வளவு முயற்சி பண்ணி இடம் பிடிச்சாலும் தன்னோட பிறந்த வீட்டோட பெருமைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறந்த வீட்டுக்கு கொடுக்கறது, வைக்கிறது, அந்த மாதிரி பிறந்த வீட்டோடையும் அதிக டச்சிலேயே இருப்பாங்க. இவங்க தான் கடைநிலை பெண்கள். இடைநிலை பெண்கள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இவங்க கடைநிலை பெண்களாக தான் இருப்பாங்க. ஆனால் கணவனுடைய அன்பு சரியா கிடைச்சிருச்சுன்னா தன் கணவனுக்காகவே வாழுவாங்க. இவங்க இடைநிலை பெண்கள். உயர்நிலை பெண்கள் அப்படின்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா சரி இவன் நம்முடைய கணவன், இவனுக்காக நாம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சமர்ப்பணத்தோட இருப்பான். இதுல உங்க மனைவி என்ன டைப் அப்படின்னு நீங்க பார்த்துக்கணும். இதுல கடைநிலை பெண்களை நாம் அவசியப்படுத்துறதுக்கு செய்ய வேண்டியது, அதாவது கலவியல். அந்த கணவன் மனைவிக்கு இடையில கலவியல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கடைநிலை பெண்கள் கணவனுக்கு கட்டுப்படுவாங்க. கலவியலுடைய வேகத்தை பொறுத்து, கலவியலுடைய உறவின் உச்சத்தை பொறுத்து தான் கடைநிலை பெண்கள் கணவனுக்கு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகும். சொல்றது புரியுதா? அடுத்து இடைநிலை பெண்கள். இந்த இடைநிலை பெண்கள் எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு வெகுமதி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ எப்படின்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தேட்டருக்கு போறது, படம் பார்க்க போறது, அவங்களுக்கு பிடிச்ச புடவை, நகை, அவங்க பேர்ல ஒரு புது வீடு வாங்கி கொடுக்கறது, அது உங்க பட்ஜெட்டுக்கு தக்கன நம்ம என்ன இவங்களுக்கு எனக்கையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாம கொடுக்க தான் அவங்களுக்கு அன்பு புரியும். உயர்நிலை பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட கலவியலை அதிவேகமா காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, எதையும் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்களுக்குன்னு நீங்க பிரத்யோகமா நேரம் ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது அவங்க கூட இருந்து பேசணும். அவங்க நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவங்ககிட்ட நம்ம சொல்லணும். அதான், நீ தான் என் வாழ்க்கையோட அஸ்திவாரம், நீ வந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கிறேன்,
நீ கிடைச்சது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு அவங்க நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கைய அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம வார்த்தைய வெளிப்படுத்த சொல்றது புரியுதா? அப்போ முதல்ல உங்க மனைவி என்ன டைப்புன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன இதை நம்ம வெளிப்படுத்தணும். சொல்றது புரியுதா? சரி, இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மனைவியை தக்க வைக்கணுமா அப்படின்னா கட்டாயமா தக்க வைக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும், வருமானத்துடைய வரவு இருக்கிற வரைக்கும் நமக்கு மற்றவங்களோட சப்போர்ட் தேவைப்படாது. உடம்புல ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும், வருமானம் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களோட சப்போர்ட் தேவைப்படாது. ஆனா இயற்கை நம்மளை எப்பவும் அப்படியே வச்சுக்கிடாது. வருமானம் கூட வந்துடும், லைஃப் லாங்கா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆரோக்கியத்தை இயற்கை விடாது. ஒரு எபோவ் 50க்கு மேல நிச்சயம் சரீரம் சரியும். அப்படி சரியும் போது நமக்கு ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு ஜீவன் கட்டாயமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி முதிய பருவத்துல தனக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ஆதரவற்று இருக்கிறது அது நரக வேதனையா இருக்கும். அந்த நேரத்துல நம்முடைய மனைவி நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணும் பொழுது நம்முடைய இறுதி வாழ்க்கையானது சுமூகமா. இளமையில நம்ம மனைவியோட இருக்கக்கூடிய உறவானது முதுமைக்கான டெபாசிட். ஒரு 50 வயசுக்கு மேல நம்ம உடம்புக்கு முடியாம போகும்போது நம்ம மனைவி தான் சப்போர்ட் பண்ணணும். நமக்கு தாய் தந்தை உறவு பெருசா, மனைவி உறவு பெருசான்னா மனைவி உறவு தான் பெருசு. ஏன்னா ஒரு தாய் தந்தை தான் இந்த பிள்ளைய பெக்கணும்னு திட்டம் போட்டெல்லாம் பெக்கல. அப்படித்தானே? ஒரு தாய் தந்தை எனக்கு இந்த பையன்தான் வேணும் அப்படின்னு யாரும் சேரல. அவங்க உணர்ச்சியின் வெளிப்பாடு பிறப்பு. அதுவும் போக ஒரு தாய் 10 மாசம் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறார். அப்ப கஷ்டப்பட்டு நாம பெறுற பொருளின் மீது நமக்கு ஒரு பற்று இருக்கத்தான் செய்யும். அப்போ ஒரு தாய் தன் விருப்பப்படி மகனை பெற்றெடுப்பது இல்லை. அதே போல தன் சரீரத்திலிருந்து மகன் வெளிப்படுவதால் உடல் ரீதியான ஈர்ப்பு. இதுதான் தாய் உறவுக்கான சூழ்ச்சி. ஆனா ஒரு மனைவியானவள் தன் கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் உண்டு இல்லையா? இப்ப நம்ம போறோம், இவனை எனக்கு பிடிக்கல, நம்மள அவாய்ட் பண்ணலாம். திருமணத்துக்கு அப்புறம் இவன் கூட இருக்க எனக்கு பிடிக்கல, நான் பக்கத்துல அவன் கூட டச் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆனா இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் நம்மளோட இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் சிறப்பான உறவு. ஏன்னா தாய் தந்தை நம்மளை நேசிக்கிறது ஒரே இரத்த உறவு, அஃபெக்ஷன். தானாடாவிட்டாலும் தசையாடும் அஃபெக்ஷன். பட் மனைவின்னா அவங்க ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்து, ஏதோ ஒரு பழக்கத்துல இருந்து நம்ம மேல உள்ள அன்பின் மூலமா நம்ம கூட இருக்கிறாங்க. இப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டை மறந்துடுவாங்க. நம்ம அப்பா அம்மாவை அத்தை மாமான்னு ஏத்துப்பாங்க. நம்ம குடும்பத்தை அவங்க குடும்பமா நினைப்பாங்க. இதே மாதிரி நம்மளால அவங்க குடும்பத்தை நினைக்க முடியுமா? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ஆண்கள் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை நம்ம ரொம்ப டீப்பா நம்மளால நினைக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க விஜய், முடியுமா? முடியாது. அதாவது அவங்க இதுல இருந்து யோசிச்சா கேட்டதுக்கு மட்டும் பதில்.
இப்போ ஒரு பெண் நமக்கு மனைவி ஆகும் பொழுது நம்ம அப்பா அம்மாவை அத்தை மாமான்னு ஏத்துக்கிடும். நம்ம மேல அவளுக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ அந்த அன்பு அப்படியே நம்ம குடும்பத்தின் மீது படியும். வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க குடும்பத்தை நம்மளால நினைக்க முடியுமா? வராது. அவ அப்பாட்ட கூட நம்மளால ஃப்ரீயா பழக முடியாது. அங்கேயே நமக்கு ஒரு ஈகோ கிரியேட் ஆகும். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், நம்ம மீதான அன்பினால் நம்மளோடு பயணப்பட வர்றவங்க பெண்கள். அதே மாதிரி நாம முற்பிறவியில செய்த கர்ம வினை, அதுதான் இப்போதைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கர்ம வினையை சுமக்கிறதுக்கு ஒரு வாரிசு வேணும். இல்லைன்னா நம்ம ஆத்மா முக்தி அடையாது. இப்போ கர்ம வினைங்கிறது நாம செஞ்ச ஒரு கடன். ஒரு பேங்க்ல 1 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டோம். நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு 50 லட்சத்தை கட்டிட்டோம். மிச்சம் மீதி யார் கட்டுவா? கெட்டினா தானே கடன் ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரிதான் கர்ம வினையும். நாம செய்த கர்ம வினை நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகள் தலைக்கு அது மாறும். அந்த குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தகுதி மனைவிக்கு தான் உண்டு. ஒரு மனைவி நமக்கான கர்மத்திற்கான வாரிசை கொடுக்கிறாள். நம்ம தவண்ட நேரத்தில் நமக்கு தாயாக இருப்பாள். நம் உணர்வுக்கு மனைவியாக இருப்பாள். ஒரு மனைவி எல்லா அவதாரமும் எடுக்க முடியும். ஆனா ஒரு தாயால் வர முடியாத கட்டங்களும் உண்டு. தாயால நம்ம கூட எல்லா சூழ்நிலைக்கும் வர முடியாது. அதனால நாம எப்பவுமே பெற்றோரா மனைவியா அப்படின்னு வரும்பொழுது மனைவியை தேர்ந்தெடுக்கணும். மனைவியை தேர்ந்தெடுத்து பெற்றவங்களை கவனிக்கிறதுக்கு இவங்களை தயார்படுத்தணும். பல பேர் செய்யற தப்பு என்ன அப்படின்னா, பெற்றவங்களுக்காக மனைவியை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவ கோவப்பட்டுட்டு ஊரை பார்த்து போயிருந்தா மனைவி. இவங்க ஒத்தையில இருக்கிறாங்க. இவங்க ஒத்தையில இருக்கிறது இவங்க பெற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நரக வேதனை ஆயிடும். ஐயோ, என் பிள்ளை வாழா வெட்டியா இருக்கான், அப்படி ஆயிடும். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, மனைவியோட தனி கொடுத்தனம் போயிட்டாலும் உங்க பெற்றவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் இருக்காது. ஒரு மாசம் பேசுவாங்க, என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சரி, அவன் சூழ்நிலை, அவன் மனைவி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கான், இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சந்தோஷமா தான் இருப்பான். அப்போ பெற்றோரா மனைவியா அப்படின்னா மனைவியை தேர்ந்தெடுங்க. மனைவியின் மூலமா பெற்றவங்களை பார்த்துக்கும். சரியா? சரி, இப்போ மனைவிய மொத்த நிலையில சந்தோஷப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்க போறோம். ஒரு பெண் எதற்காக ஆண் கூட இருக்கணும்னு நினைப்பா? நம்பர் 1 அன்பு, நம்பர் 2 சர்வீஸ், நம்பர் 3 இனப்பெருக்கம். அப்ப நீங்க முதல்ல அவ விரும்புறது அன்பை தான் விரும்புவோம். நீங்க அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்களோ அதை முடிஞ்ச மட்டும் வார்த்தையா வெளிப்படுத்தணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஏன்னா நீ எந்த அளவுக்கு அவன் மேல வார்த்தையா அன்பை வெளிப்படுத்துறியோ அந்த அளவுக்கு அவ உனக்காகவே வாழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இப்ப நம்ம ஆண்மகன், நம்ம வேலை என்ன? குடும்பத்துக்காக உழைக்கிறது. குடும்பத்துடைய வேற ஏதாவது பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோமா? இல்லை. ஆனா மனைவியை பாருங்க, ஒரு மனைவி சம்பாத்தியமும் பண்ணுவாங்க, குடும்ப பொறுப்பையும் எடுத்துப்பாங்க, குடும்பத்துடைய எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அப்போ ஒரு மனைவி அந்த அளவுக்கு ஆற்றலோட செயல்படணும் அப்படின்னா நம்ம அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோங்கிறத வார்த்தையா புரிய வைக்கும். ஏன்னா
ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண் மீது வைக்கக்கூடிய அஃபெக்ஷனுக்கு பேர் அன்பு கிடையாது. அது வந்து ஒரு ஈர்ப்பு. காமம் ஒரு ஆண்மகன் பெண்ணை நேசிப்பதற்கு 80% காரணம் காமம் தான். அவ எவ்வளவு அழகா இருக்கிறா, நம்பர் 1. இவ எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாளா, நம்பர் 2. இந்த 2 இருந்துடுதுன்னா நமக்கு ஒரு பெண்ணை ரொம்ப பிடிச்சிடும். பெண் நல்லா அழகா இருக்கணும், நமக்கு அவ ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாலே நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம அழகா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நாம அவளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவ மேல அன்பா இருந்தாலே போதும், அவ நமக்காக எப்படினாலும் இருப்பான். புரியுதா? அப்போ ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அன்பு தான். நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை வார்த்தை மூலமா அதிகமா வெளிப்படுத்தும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் அவங்கள மடியில உட்கார வச்சு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி. இதை நம்ம தமிழ் ஞானிகள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கன்னி பெண்ணை நேசிப்பதை போல் மனைவியை எப்பொழுதும் நேசி. ஒரு கன்னி பெண்ணை, ஒரு 16 வயசுல ஒரு பெண்ணை, ஒரு 20 வயசுல ஒரு பையன் லவ் பண்றாங்கன்னா எப்படி லவ் பண்ணுவோம்? அதி தீவிர அஃபெக்ஷனோட பண்ணுவோம். அதே மாதிரிதான் மனைவியை எப்பவுமே நம்ம நடத்தணும். அப்படி நடத்திட்டோம் அப்படின்னா மனைவி எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு கொடுக்கவும் மாட்டா, நம்மளை விட்டு போகவும் மாட்டான். சரி, இந்த மனைவி நம்ம கூட இருக்கும்போது என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா, அந்த மனைவின்னு ஒருத்தி இருக்கும்போது தான் நமக்கு வந்து களவியல் ஒழுக்கம் நமக்கு வரும். மனைவின்னு ஒருத்தி கூட இருந்தா தான் நமக்கு செக்ஸ்ல ஒரு ஒழுங்கே வரும். மனைவி இல்லாதவனை பாருங்க, அவ கூட போவா, அங்க போவா, அங்க போவான்னு சுத்திக்கிட்டே அலைவான். மனைவின்னு ஒருத்தி இருந்தா களவியல் ஒழுங்கு வந்துடும், நம்பர் 1. நம்பர் 2, பொருளாதார ஒழுங்கு. மனைவி இல்லாதவனை பாருங்க, ஒழுங்கா வேலைக்கே போக மாட்டான். ஏதோ செலவுக்கு வேலைக்கு போவான், அதை செலவு பண்ணுவான், அப்புறம் செலவு வந்தா தான் வேலைக்கே போவான். ஆனா இதே நீ மனைவியோட இரு, அவ உன்னை மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். வேலைக்கு போகணும், சம்பாத்தியம் பண்ணணும், பிள்ளைங்களை பாதுகாக்கணும். அப்போ நம்முடைய செல்வ வளத்திற்கும் அவள் அஸ்திவாரம் ஆயிடுற. அப்புறம் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு. நம்ம மனைவி நம்ம கூட இருந்தா தான் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே வரும். அப்படின்ட்டு நமக்கு என்ன சொன்னோம், நான் நல்லா தான் சம்பாத்தியம் பண்றேன், எனக்கு எப்பவுமே வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அறியாமையில் இருக்கும். மனைவின்னு ஒருத்தி இருந்தா தான் சேர்த்து வைக்கிறது, வீடு வாங்குறது, அந்த மாதிரி எதிர்காலத்துக்கான பாதுகாப்பையும் அவங்க தான் உருவாக்கும். அதனால இந்த வாழ்க்கையில நமக்கான உடல் ஆரோக்கியம், நமக்கான செல்வ வளம், நமக்கான மன நிம்மதி, இந்த 3ம் வேண்டுமானால் மனைவி கூட இருந்தா தான் முடியும், இல்லைன்னா நடக்காது. இப்ப துறவிகள் கூட கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. பட் அவங்க முதிய பருவத்துல அவங்க படுற பாடு நமக்குலாம் யாரும் காட்டுறது இல்லை. முதிய பருவத்துல அந்த பாடு படுவாங்க, அவங்கள பார்க்கறதுக்கே ஆள் இருக்காது. அதனால எப்பவுமே நம்ம அந்த ரிஸ்க்குள்ளெல்லாம் போகவே கூடாது. சொல்றது புரியுதா? அதனால நம்முடைய வாழ்க்கைக்கு அதி முக்கியம் நம்பர் 1 உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மனைவி கூட இருந்தா தான் நம்ம உடம்ப சரியான உணவு, அவங்களுடைய கலவியல் சார்ந்த ஒழுக்கம், இதுதான் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கான அஸ்திவாரம். இதே கல்யாணம் பண்ணாதவனை போய் பாருங்க, அவன் அதிகமா ஆல்கஹால் குடிப்பான், பல ஒழுக்கம் இல்லாத பெண்களோட தொடர்புல இருப்பான், மொத்தத்துல கொடூர சீக்கு வந்து சீக்கிரம் செத்து போவான்.
அவ ஆரோக்கியத்திற்கு மனைவி தான் அஸ்திவாரம். அதுக்கு அடுத்து அளப்பரிய செல்வம். மனைவின்னு ஒன்று கூட இருந்தா தான் நம்ம சம்பாத்தியம் பண்ணணும்னே தோணும். அடுத்து நிம்மதி. நிம்மதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்கா, இதுதான் நிம்மதி. அங்க இருந்து தான் கிடைக்கும். என்னை நேசிக்கிறதுக்கு யார்? நம்ம மனைவி இல்லாம எதிர்காலத்துல ஒத்தையில இருக்கிறோம். பாத்ரூம் போறோம், தடிக்கு விழுந்துட்டோம். நம்ம ஒரு 70 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன். பாத்ரூம் போறோம், தடிக்கு விழுந்துட்டோம். 70 வயசுல நம்ம அப்பா அம்மா கூட இருப்பாங்களா? கல்யாணம் பண்ணியிருந்தா மனைவி இருப்பா, இல்லைன்னா பையங்க இருப்பாங்க. கல்யாணமே பண்ணலன்னா அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இப்போ 70 வயசுல பாத்ரூம்ல விழுந்து கிடக்குறோம், நம்மளை தூக்குறதுக்கு யாருமே இல்லை. அப்பந்தான் நமக்கு ஒரு விரக்தி வரும். ஐயோ, அதுல மெயினா பாத்தீங்கன்னா, உடல் நோய் வரும்போது, பொருளாதாரம் குறையும் போது, பெற்றவர்கள் நம்மளை விட்டு விலகும் பொழுது, அப்பந்தான் நமக்கு ஒரு மரண பயம். நமக்குன்னு யார் இருக்கா? அதனாலதான் பாருங்க, இந்த கல்யாணம் ஆகாதவங்களாம் ஒரு ஸ்டேஜில் சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. அதனால நம்ம எப்பவுமே அந்த ரிஸ்க்குள்ள போகவே கூடாது. அதனால நம் மனதிற்கு பிடித்த மனைவி, அவளுக்கு நாம கொடுக்க வேண்டிய அன்பு, சர்வீஸ், கலவியல் சுகம், இதை ஒழுங்கா நம்ம கொடுக்கும். அதற்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது தான் இந்த குடும்ப நல சத்சங்கம். உங்களுக்கு இந்த 5 நாள் வகுப்புங்கிறது உங்க குடும்பத்தை நீங்க எப்படி நடத்துறது, உங்க மனைவியோட நீங்க எப்படி இருக்கிறது, எப்படி சம்பாத்தியம் பண்றது, சம்பாத்தியம் பண்ற பணத்தை எப்படி சேவ் பண்றது, அதை எப்படி டெபாசிட் பண்றது, அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் தான் இந்த 5 நாள் குடும்ப நல வகுப்பு. சரியா? அப்ப இன்றைய கிளாஸ்ல நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், பெற்றோரா மனைவியா அப்படின்னா மனைவி தான். மனைவியின் ஒப்புதலோடு பெற்றோரை கவனிங்க. அடுத்து மனைவிங்கிற உறவு நமக்கு இருந்தா தான் உடல் ஆரோக்கியம், சம்பாத்தியம், நிம்மதி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்றைய கிளாஸ் உடைய சூட்சமம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா, விஜய்க்கு ஏதாவது சந்தேகம்? சரி, வாழ்த்துக்கள். சரி, கண்களை மூடிக்கோங்க. நாளைக்கு காலையில நம்ம வகுப்புல நம்ம மனைவியை எப்படி நாம நமக்குள்ளே வசியப்படுத்துறது அப்படிங்கிற வசிய தியானத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லையற்ற சக்தி படைத்த இறைவன் நம்முள் பேராற்றலாக இருக்கிறார். அந்த இறைவனின் கருணையினால் என் மனைவி மக்களோடு நான் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்திற்கு தேவையான செல்வ வளங்களை அபரிமிதமாக பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அன்பு இறைவனின் கருணைக்கு நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சு. காலையில 7 மணிக்கு கிளாஸ். 5 மணிக்கு நான் ஜாயின் பண்ணேன். 5:30க்கு லிங்க் பண்ணேன். எப்படி? 5:30 5:20க்கு லிங்க் பண்ணேன். சரி, அது நான் ஜாயின் பண்ணேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்க தானே இருக்கிறீங்க. அதே பயிற்சியை தான் 7 மணிக்கு இங்க எடுக்க போறோம். சரியா? சரி, ஓகே.